சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருப்பாணாழ்வார் பரம கருணையோடு அருளி செய்த அமலநாதிபிரான் என்ற அற்புதமான பிரபந்தத்தை அனுபவிக்க உள்ளோம். பாசுரங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்போதும் போல தனியன்கள் என பரம கருணையோடு இதை நமக்கு வழங்கிய திருப்பாணாழ்வாரை வணங்காமல் பாசுரத்துக்கு போனோம்னா அந்த அர்த்தம் நமக்கு புரியுமா? அதனால இன்றைய தினம் முதல்ல அமலநாதிபிரான் என்ற பிரபந்தத்துக்கு அமைந்துள்ள திருப்பாணாழ்வாரை வணங்கும் விதமாக அமைந்துள்ள 2 தனியன் பாடல்களை அனுபவித்து விடுவோம். நாளை முதல் பாசுரங்கள். இந்த அமலநாதிபிரானுக்கு 2 தனியன்கள் அமைந்துள்ளன. முதல் தனியன் சம்ஸ்கிருத தனியன். இதை ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்த ஆச்சாரியனான பெரிய நம்பிகள் வழங்கினார். மற்றொரு தனியன் தமிழ் தனியன். அதை ராமானுஜருடைய தாய்மாமாவும் ராமானுஜருக்கு ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சாதித்தவருமான திருமலை நம்பிகள் வழங்கினார். அப்ப பாருங்க, 2 பேருமே ராமானுஜருக்கே ஆச்சாரியர்கள். அவ வழங்கின பாடல்கள்னா எவ்வளவு வசதியா இருக்கும். அப்ப அமலநாதிபிரானுக்கு 2 தனியன்கள். முதல் தனியன் சம்ஸ்கிருத தனியன், பெரிய நம்பிகள் அருளியது. 2வது தனியன் தமிழ் தனியன், திருமலை நம்பிகள் அருளியது. வாங்கோ 2 தனியன்களையும் அனுபவிப்போம். முதல் தனியன் சம்ஸ்கிருத தனியன், திருப்பாணாழ்வாரை வணங்கும் விதமாக பெரிய நம்பிகள் பாடியது. ஆபாதச்சூடம் அனுபூய ஹரிம் சயானம் மத்தியே கவேர துகிதூர் முதிதாந்தராத்மா அத்ரஷ்டுதாம் நயனயோர் விஷயாந்தராணாம் யோனிஷ்சிகாய மனவை முனிவாகனம் தம். இது சம்ஸ்கிருத தனியன். இப்போ இதற்கான பொருள் என்னன்னா, ஆபாதச்சூடம் அனுபூய திருப்பாணாழ்வார் என்ன பண்ணாராம், ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாள் ரங்கநாதனை அனுபவித்தாராம். எப்படி அனுபவித்தார்னா, பாதம் என்றால் திருவடி, சூடம் என்றால் தலை திருமுடி. ஆபாத சூடம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளை ஆபாத திருவடியிலேந்து ஆரம்பிச்சு சூடம் திருமுடி வரை அனுபவித்தார். இதை நீங்கள் அமலநாதிபிரான்ல பார்க்கலாம். முதல் பாசுரத்துல திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. 2 அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. 3 உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. 4 திரு வயிற்று உதரபந்தம் வந்து என் உள்ளத்து நின்றுலாகின்றதே. 5 திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. 6 உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே. 7 செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. 8 கரியவாகி புடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. 9 நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. அப்போ அப்படியே திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் அனுபவிச்சிருக்காரா. அதனாலதான் ஆபாத சூடம், திருவடியிலேந்து திருமுடி வரை. ஏன்னா வேதங்கள் ரிஷிகள் இவாள்லாம் பெருமாளை அனுபவிக்கும் போது திருமுடியிலேந்து திருவடி வரை பாடுவார்களாம். இப்போ வேதத்திலேயே புருஷ சூக்தம் சகஸ்ர சீர்ஷா புருஷா சகஸ்ராட்சா சகஸ்ரபாத்துன்னு சொல்லித்து பகவான் ஆயிரக்கணக்கான தலைகளோடு விளங்குகிறான் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான திருவடிகளும் உண்டுன்னு வேதம் சொல்லித்து. ஆனா திருப்பாணாழ்வார் பணிவே வெடுவெடுத்த பரமபக்தர். அவர் தலையில ஆரம்பிக்க மாட்டார், திருவடியில ஆரம்பிச்சு அப்படியே மேல் நோக்கி திருமுடி வரை சென்றார். அப்ப ஆபாத சூடம் திருவடியிலேந்து பாதத்திலேந்து ஆரம்பிச்சு சூடம் திருமுடி வரை அனுபூய நன்றாக அனுபவித்தார். யார அனுபவித்தார்? ரங்கநாதன் பெரிய பெருமாளை தானே. ஆனா பெரிய நம்பிகள் பாருங்க, தனியன்ல ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்னு சொன்னார். ஹரியை அனுபவித்தார். அனுபூய அனுபவித்து யார? ஹரிம், ஹரிய அனுபவித்தார். ஏன் ஹரின்னு சொல்லணும்? இல்ல, ஸ்ரீரங்கத்துல படுத்துன்னு இருக்காரே பெரிய பெருமாள், அவருக்கு தான் ஹரின்னு பேரும். ஏன்னா ஹரின்னா என்ன அர்த்தம்னா அபகரிப்பவர், திருடுபவர்னு அர்த்தமா. ஏன்னா அந்த பெருமாள் என்ன பண்ணிட்டார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானைன்னு திருப்பாணாழ்வாருடைய உள்ளத்தை கவர்ந்து திருடிண்டு அபகரிச்சுட்டு போயிட்டாராம். அதனால ஹரி, திருப்பாணாழ்வாருடைய உள்ளத்தை அபகரித்து சென்ற ஹரியாகிய திருடனாகிய பெரிய பெருமாள். திருடன்னா தப்பா எடுத்துக்க வேண்டாம், இது உள்ளம் கவர் கள்வன். அந்த ஹரியை அவர் எப்படி இருக்கார்? சயானம், பள்ளி கொண்ட திருக்கோலத்தில். ஏன்னா பெருமாளுக்கு எத்தனையோ திருக்கோலங்கள் இருந்தாலும்
இந்த பள்ளி கொள்ளும் திருக்கோலத்தை போன்ற அழகு வேறு எங்குமே பார்க்க முடியாது. சயானம், சயன திருக்கோலத்தில் உள்ள பெருமாளை அனுபவித்தார். அப்ப ஆபாத சூடம், பாதத்திலேந்து சூடம் வரை, அடியிலேந்து முடி வரை அனுபூய நன்றாக அனுபவித்தார். ஹரிம், உள்ளத்தை அபகரித்த பெரிய பெருமாளை, சயானம், சயன திருக்கோலத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை எங்க பள்ளி கொண்டு இருக்கார்னா மத்தியே கவேர துகிதுகு. கவேர துகிதா அப்படின்னா கவேரனுடைய மகளான காவேரின்னு அர்த்தம். கவேரனுடைய மகளாகத்தான் காவிரி தாயார் தோன்றினாள் என்பது வரலாறு. துகிதானா மகள், கவேர துகிதா அப்படின்னா கவேரனுடைய மகள் காவிரின்னு அர்த்தம். கவேர துகிதுகு, அந்த காவிரிக்கு மத்தியே, மத்தியேனா நடுவிலேன்னு அர்த்தம். ஏன்னா வடக்கே வடதிருக்காவிரி ஓடுகிறது, தெற்கே தென் திருக்காவிரி ஓடுகிறது. அப்போ கவேர துகிதுகு, இரண்டு காவிரிக்கும் மத்தியே நடுவிலே, பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட என்னும்படியாக இரண்டு காவிரிக்கும் நடுவிலே, காவிரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது. அதனால மத்தியே கவேர துகித்துகு, ரெண்டு காவிரிக்கும் மத்தியில அவர் பள்ளி கொண்டிருக்கார். அந்த பெருமாளை சேவிச்சு முதித்தாந்தராத்மா, இங்க அந்தராத்மானா உள்மனம்னு அர்த்தம், முதித்தனா ஆனந்தப்பட்டதுன்னு அர்த்தம். முதித்தாந்தராத்மா, அந்த பெருமாளை அப்படி திருவடியிலேந்து திருமுடி வரை அனுபவித்து எல்லையில்லாத ஆனந்தம். முதித்த அந்தராத்மா, உள்மனத்திலே அப்படி ஒரு ஆனந்தம் அடைந்தாராம் திருப்பாணாழ்வார். அதன் அடையாளம் தான் அமலநாதி பிரான்ல 2 முறை ஐயோன்னு சொல்லியிருக்கார். ஆழ்வார்கள்லயே அதிகமா ஐயோ சொன்னது திருப்பாணாழ்வார் தான். நம்மாழ்வார் ஒரே ஒரு இடத்துல ஐயோ சொல்லியிருக்கார், வேற யாரும் பெருசா ஐயோ சொன்னதாவே தெரியல. திருப்பாணாழ்வார் பாடினதே 10 பாட்டு, ஆனா அதுல 2 ஐயோ. ஆனா இது அமங்கலமான ஐயோ கிடையாது, பகவானுடைய அழக அனுபவிச்சு ஆனந்தத்தில் வரும் ஐயோ. செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே, நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. அப்போ முதித்தாந்தராத்மா அப்படி உள்மனத்திலே ஆனந்தம் பெற்றார். ஆனந்தம் பெற்று அதன் விளைவு என்னாச்சாம், அத்ரஷ்டுதாம் நயனயோகோ விஷயாந்தராணாம் யோ நிச்சிகாய. அவர் என்ன பண்ணிட்டாராம், அத்ரஷ்டுதாம் நயனயோகோ, நயனம்னா கண்கள்னு அர்த்தம், நயனயோகோ 2 கண்களாலும், விஷயாந்தராணாம், விஷயம்னா ஒரு பொருள்னு அர்த்தம், விஷய அந்தராணாம்னா இந்த ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்காரே பெரிய பெருமாள், இவரை தவிர்ந்த மற்ற விஷயங்கள், அந்தரம்னா அந்நியமானதுன்னு அர்த்தம், தவிர்ந்ததுன்னு அர்த்தம். விஷயாந்தராணாம், பெரிய பெருமாளை தவிர்த்த மற்ற விஷயங்களை எல்லாம் நயனயோகோ கண்களாலே, அத்ரஷ்டுதாம், திரஷ்டுனா பாக்குறது, அத்ரஷ்டுதாம்னா பார்க்க மாட்டேன்ட்டாராம். ஏன்னா அவர் பாடியிருக்கார், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அப்போ நயனயோகோ கண்களாலே, விஷயாந்தராணாம் மற்ற விஷயங்களை, பெரிய பெருமாள் தவிர்த்த மற்ற விஷயங்களை, அத்ரஷ்டுதாம் பார்க்க மாட்டேன் என்று, யோ நிச்சிகாய, யகா என்பதுதான் யோனு வடிவம் கொள்கிறது. யோனா எந்த ஒரு திருப்பாணாழ்வார், நிச்சிகாயனா நிச்சயமாக உறுதி பூண்டாராம், சத்தியமே பண்ணிட்டாராம். யோ நிச்சிகாய சத்தியம் பண்ணிட்டாராம். என்ன சத்தியம்னா அதிருஷ்டதாம் நயனயோகோ விஷயாந்தராணாம், இந்த பெரிய பெருமாளை தவிர வேற யாரையும் காண மாட்டேன். இந்த வேறு யாரையும், மற்ற விஷயங்கள்ங்கிறது உலகியல் விஷயம் மட்டும் இல்லையா, இந்த பெரிய பெருமாளை தவிர வைகுண்டத்துல இருக்க வைகுண்டநாதனையும் நான் காண மாட்டேன். ஹனுமான் எப்படி ராமனை கண்டால் நாராயணனை கூட சேவிக்க மாட்டேன்னாரோ, கோபிகைகளுக்கு எப்படி கிருஷ்ணன் தான் எல்லாமோ, அது போல நம்ம திருப்பாணாழ்வாருக்கு விஷயாந்தரானாம்னா அந்த விஷயாந்தரம்ங்கிறதுல வைகுண்டநாதன் மற்ற திவ்ய தேசத்து பெருமாளும் வந்துடுறா. அப்போ நயனயோகோ கண்களாலே, விஷயாந்தரானாம் பெரிய பெருமாள் தவிர்த்த மற்ற விஷயங்களை, அத்ரஷ்டுதாம் யோ நிச்சிகாய காண மாட்டேன் என்று யார் ஒருவர் உறுதி பூண்டாரோ, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு யார் சொன்னாரோ, அந்த திருப்பாணாழ்வாரை வணங்குகிறோம். அவர் எப்படிப்பட்டவர், மனவை முனிவாகனம் தம், முனி வாகனம், அதான் பார்கோ, நம்முடைய இல்லத்தில் தினந்தோறும் இதையே திருக்கோலத்துல எழுந்தருளி இருக்கிறார். முனி என்பது கீழே உள்ள லோகசாரங்க முனிவரை குறிக்கிறது. முனி வாகனர் என்று திருப்பாணாழ்வாருக்கு திருநாமம். இந்த முனிவரையே தனக்கு வாகனமாக கொண்டு மேலே நமக்கு காட்சி தந்து, பக்தி உள்ளவர் எக்குலத்தவராக இருந்தாலும் அவர் மேம்பட்டவர் என்பதை தன்னுடைய திருக்கோலத்துல காட்டுறாரே. முனி வாகனம், லோகசாரங்க முனிவருடைய தோள்களிலே எழுந்தருள பண்ணப்பட்ட முனி வாகனர். சரித்திரம் நேற்று பார்த்தோம் இல்லையா, பெரிய பெருமாளோட கட்டளை, என்னுடைய பக்தன் நெற்றியில் நீ கல்லால் அடித்து விட்டாய், பெருமாள் நெத்தியிலேருந்து ரத்தம் வருது. அவர் சொல்றார், என் பக்தனை கௌரவித்து உன் தோளில் சுமந்துவான்னு ரங்கநாதன் கட்டளையிட, இந்த முனியான லோகசாரங்க முனிவர் முனி வாகனமாகி இந்த முனி வாகனரான திருப்பாணாழ்வாரை தன்னுடைய தோளிலே சுமந்து வந்தாரே, அந்த முனி வாகனரான திருப்பாணாழ்வாரை மனவை, மனவை அப்படின்னா மனதால் போற்றுகிறேன், மனதில் வைத்து போற்றுகிறேன். திருப்பாணாழ்வாரை
விக்கிரகத்திலும் போற்றணும். விக்கிரகத்துல மட்டும் போற்றினால் போதாது, உள்ளத்தில் வைத்து நாம் போற்ற வேண்டும். அதனால மனவைங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழ்லயும் அதுக்கு என்ன அர்த்தம்னா மனம் வைங்கிறது தான் அர்த்தம். அதுக்காக மனவைன்னு தமிழ் வார்த்தை அங்க சான்ஸ்கிரிட்ல வரல. சான்ஸ்கிரிட்ல மனவை அப்படின்னா உள்ளத்தில் மனதில் வைத்து போற்றுன்னு அர்த்தம். தமிழ்ல அப்படியே சொல்லணும்னா மனம் வை, திருப்பாணாழ்வாரை மனம் வை, மனத்திலே வை. முனிவாகனம் தம், தம்னா அந்த திருப்பாணாழ்வார், ஒப்பற்ற திருப்பாணாழ்வார். தம் அப்படின்னா அவர்னு அர்த்தம். அவர்தான். ஏன்னா கையிலே வீணை ஏந்திய பலர் உண்டு, நாரதர் கையில் கூட வீணை உண்டு. ஆனா வீணை ஏந்திய நாரதரை விட வீணை ஏந்திய திருப்பாணாழ்வார் ஏற்றம் பெற்றவர்னு இந்த தனியன் வியாக்கியானத்தில் பிள்ளைலோகம் ஜீயர் தெரிவிக்கிறார். அதனால தம் ஒப்பற்றவர் இந்த திருப்பாணாழ்வார். வீணை ஏந்திய நாரதரும் வீணை ஏந்திய எங்கள் திருப்பாணாழ்வாருக்கு ஈடாக மாட்டார். அந்த திருப்பாணாழ்வாரை மனம் வை, மனவை உள்ளத்தில் வைத்து நாம் போற்றுகிறோம். இதுதான் முதல் தனியன், ராமானுஜருடைய பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் அருளிய தனியன். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம். ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை திருவடியிலேந்து திருமுடி வரை நன்றாக தன் உள்ளம் கவர் கள்வனை அனுபவித்தார். மத்தியே கவேர துகிதுகு முதிதாந்தராத்மா. காவிரிக்கு நடுவே பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை அனுபவித்து உள்ளத்திலே ஆனந்தமடைந்து ஐயோ என்ற ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார். அத்ரஷ்டுதாம் நயனையோர் விஷயாந்தராணாம் யோ நிச்சிகாய. இந்த பெரிய பெருமாளை தவிர வேறு எதையுமே காண மாட்டேன் என்று கண்களுக்கு ஒரு உறுதியே மேற்கொண்டார். மனவை முனிவாகனம் தம், அந்த முனிவாகனரான திருப்பாணாழ்வாரை வணங்குகிறேன். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம். மத்தியே கவேர துகிதூர் முதிதாந்தராத்மா. அத்ரஷ்டுதாம் நயனையோர் விஷயாந்தராணாம் யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம் என்று ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் உள்ளம் கவர் கள்வனை, உபய காவிரி மத்தியில் துயிலும் எம்பெருமானை திருவடியிலேந்து திருமுடி வரை அனுபவித்து ஆனந்தம் அடைந்து அதன் மூலமாக இனி இந்த பெருமாளை தவிர வேறு யாரையுமே காண மாட்டேன்னு உறுதி பூண்ட முனிவாகனரான திருப்பாணாழ்வாரை உள்ளத்தில் வைத்து போற்றுவோம் என்பது பெரிய நம்பிகள் அருளிய சம்ஸ்கிருத தனியனின் கருத்து. ஆபாத சூடமனுபூய ஹரிம் சயானம் மத்யே கவேர துஹிதுஹு முதிதாந்தராத்மா. ஆபாத சூடமனுபூய ஹரிம் சயானம் மத்யே கவேர துஹிதுஹு முதிதாந்தராத்மா. அதృశ్யதா நயனயோர் விஷயாந்தராணாம். அதృశ్யதா நயனயோர் விஷயாந்தராணாம் யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம். யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம். இப்போ தமிழ் தனியனுக்கு வருவோம். இதை ராமானுஜருக்கு ராமாயண காலக்ஷேபம் சாதித்த திருமலை நம்பிகள் என்ற ஆச்சாரியன் வழங்கியுள்ளார். திருப்பாணாழ்வாரை போற்றும் அமலநாதி பிரானுக்கான தமிழ் தனியன் திருப்பாணாழ்வாரை போற்றும் வகையில் அமைந்துள்ளது. என்ன தனியன்னா, காட்டவே கண்ட பாத கமலம் நல் ஆடை உந்தி தேட்டரும் உதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனி ஏறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. இப்ப இதுக்கு என்ன பொருள்னா, இந்த திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாளை சேவிச்சாருங்கிறோம். எப்படி சேவிச்சார்னா, காட்டவே கண்ட, காட்டவேனா அந்த ரங்கநாதன் பெரிய பெருமாள் தன்னை இவருக்கு காட்டவே கண்ட, இவர் கண்டார். ஏன்னா பெருமாளுடைய மொத்த அழகை, முழுமையான அழகை நம் முயற்சியால் காண முடியாது. அந்த பெரிய பெருமாள் கருணையோடு காட்டணும். அவன் காட்டலைன்னா நம்மால் காண முடியாது. நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த திருமலைக்கு விஐபி டிக்கெட்டுன்னு வாங்கிட்டு நைட்டெல்லாம் ஏசி ரூம்ல தங்கிட்டு கார்த்தால ஸ்ட்ரெயிட்டா போய் பாப்பா. இவர் பெருமாளை பார்த்திருப்பார், பெருமாள் தன் அழகை காட்டியிருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஏழை பக்தர்
7 நாள் காத்திருந்து 7 மலை நடந்தே ஏறி போவார். அவர் பெருமாள் முன்னாடி ஒரு நொடி நின்னாரோ இல்லையோ, ஆனா அவருக்கு அந்த ஒரு நொடி பெருமாள் தன் அழகை காட்டுவார். ஏன்னா பெருமாளுடைய அழகை அனுபவிக்கிறத பொறுத்தவரை அவன் காட்டினால்தான் நாம காண முடியுமே ஒழிய, ஏன் எத்தனையோ பேர் பெருமாளை சேவிச்சுட்டு இது வெறும் சிலை என்று தப்பா நினைச்சுன்னு போறவா எவ்வளவு பேர் இருக்கா. இவர் பெருமாள்ங்கிறது எத்தனை பேருக்கு புரியுறதுன்னா, பெருமாள் யாருக்கு காட்டுறாரோ அவளுக்கு தான் புரியுமா. அப்போ காட்டவே கண்ட இந்த மகான பெருமாள் தேர்ந்தெடுத்தார், அவருக்கு காட்டினார். அப்போ பெருமாள் காட்டவே கண்ட இவர் கண்களால் கண்டார். எதையெல்லாம் கண்டார்? பாத கமலம். அதான் இவர் திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் போறவராச்சே, அதனால முதல்ல பாத கமலம். பாதம்னா திருவடி, கமலம்னா தாமரை. பாத கமலம் என்றால் தாமரை போன்ற பெருமாளுடைய திருவடி. அந்த திருவடி தாமரையை முதல்ல சேவிச்சார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி நகர்கிறார். அப்படியே உங்க கண் முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு இருக்கிறார். கிழக்கு நோக்கி திருவடி நீட்டின் இருக்கார். மேற்கு நோக்கி திருமுடியை வைத்திருக்கிறார். தெற்கு முகமா சயனிச்சுட்டு இருக்கார். முதல்ல கிழக்கோரமா இருக்கிற திருவடியை சேவிச்சாச்சு. கிழக்கோரமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேற்கே வந்தால் என்ன இருக்கும்? அவர் இடுப்பில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பட்டு பீதாம்பரம் இருக்கும் இல்லையா, அதான் நல் ஆடை. நல்னா இந்த இடத்துல சிறந்தன்னு அர்த்தம். நல் ஆடைனா பெருமாளுடைய சிறந்த ஆடையான பட்டு பீதாம்பரம். அப்ப பாத கமலம் முதல்ல திருவடி. அப்படியே கொஞ்சம் லெப்ட் நோக்கி நகர்ந்தோம்னா அவருடைய ஆடையாகிய மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் நல் ஆடை, சிறந்த ஆடை விளங்குகிறது. அதுக்கப்புறம் உந்தி. உந்தினா தொப்புள்னு அர்த்தம். அந்த ஆடையை கடந்து இன்னும் கொஞ்சம் லெப்ட் சைடு மேற்க வந்தோம்னா பெருமாளுடைய அந்த தொப்புள் உந்தி என்பது இருக்கிறது அல்லவா, அந்த தொப்புளை சேவித்தார். அதுக்கப்புறம் தேட்டரும் உதரபந்தம். தேட்டரும்னா தேடுவதற்கு அரிதானன்னு அர்த்தம். அதாவது தேடி தேடி சேவிக்கணுமா, அதை மட்டும். அப்படி தேட்டரும் தேடி தேடி தேடுவதற்கு அரிதான உதரபந்தம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம். பந்தம் என்றால் கயிறுன்னு அர்த்தம். உதரபந்தம்னா வயிற்று கயிறு. இதுக்கு பொதுவா நிறைய அர்த்தங்கள் சொல்றோம். வியாக்கியானத்துல உள்ளதை அடியன் சொல்லிடுறேன். பெரியவாச்சான் பிள்ளை உள்ளிட்ட பெரியோர்களுடைய வியாக்கியானங்கள்ல என்ன சொல்றான்னா, உதரபந்தம் என்பது அரைஞான் கயிறை குறிக்கிறது. ஏன்னா உதரம் வயிற்றுக்கு கீழே, பந்தம் ஒரு கயிறாக, அரைஞான் கயிறு பெரிய பெருமாள் அணிஞ்சுட்டு இருக்காராம். உதரபந்தம் அந்த திருவயிற்றுக்கு கீழே அணிந்திருக்கும் அரைஞான் கயிறையும் சேவிச்சிருக்கார். அப்போ பாத கமலத்தை முதல்ல சேவிச்சார். அப்புறம் நல் ஆடை, சிறந்த ஆடையை சேவிச்சார். அதுக்கப்புறம் உந்தி தொப்புளை சேவிச்சார். அதுக்கப்புறம் தேட்டரும் உதரபந்தம் பெருமாளுடைய தேடுதற்கு அரிதான அரைஞான் கயிறை சேவித்தார். அதுக்கப்புறம் திருமார்பு. திரு என்ற மகாலட்சுமி விளங்கக்கூடிய சில பாடங்கள்ல திருமார்புன்னு இருக்கும், சில இதுல திருமார்புன்னு இருக்கும். ரெண்டுமே சரிதான். அப்போ திருமார்பு பெருமாளுடைய அந்த மகாலட்சுமி விளங்கக்கூடிய மார்பு, அழகான மார்பு. அந்த திரு மார்பு லக்ஷ்மி விளங்கக்கூடிய மார்பு, அந்த திருமார்பை சேவித்தார். அதுக்கப்புறம் கண்டம். கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். பெருமாளுடைய திருக்கழுத்தை சேவித்தார். அதற்கு மேல செவ்வாய். செவ்னா சிவந்தன்னு அர்த்தம். செவ்வாய் செம்மையான சிவந்த திருவாய், அந்த திருவாயை சேவிச்சார். அதுக்கப்புறம் வாட்டமில் கண்கள். வாட்டமில்னா வாட்டமே இல்லாத, சோர்வே இல்லாதன்னு அர்த்தம். வாட்டமில் கண்கள்னா வாட்டமே இல்லாத, சோர்வடையாத பெருமாளுடைய திருக்கண்களை சேவிச்சாராம். ஏன்னா பெருமாள் கண்களுக்கு வாட்டம் சோர்வே கிடையாது. ஏன்னா ஸ்ரீரங்கத்துல பெருமாள் தூங்கின்னு இருக்காரு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அவர் எங்க தூங்குறார்? நன்னா ஸ்ரீரங்கத்துல சேவிச்சு பாருங்க, 2 கண்களையும் திறந்து விழிச்சுட்டு தான் படுத்துட்டு இருக்கார் பெரிய பெருமாள். ஒரு நொடி கூட கண்ணிமைக்காமல் உறங்காமல் அவர் தூங்கினா லோகம் எப்படி இயங்கும்? அப்படி தூங்காமல் இருந்தாலும் வாட்டம் சோர்வே இல்லாத கண்களாம். அதனால வாட்டமில் கண்கள், அந்த சோர்வே இல்லாத கண்கள், அந்த கண்களை அனுபவித்தார். அதுக்கப்புறம் மேனி. மொத்த பெருமாள் திருமேனியை, இப்ப கண்கள் வரைக்கும் திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் வந்தப்புறம் இப்போ மொத்த திருமேனியையும் சேர்த்து சேவித்தாராம். அதுதான் மேனி, திருமேனியை சேவிச்சது. அப்ப பாத கமலம் என்பது திருவடி தாமரையை குறிக்கிறது. நல்லாடை அப்படியே லெப்ட் நகருங்கோ, பெருமாள் அணிந்திருக்கும் பட்டு பீதாம்பரம். உந்தி அவருடைய தொப்புள். உதரபந்தம் அரைஞான் கயிறு. அதுக்கப்புறம் திருமார்பு பெருமாளுடைய லக்ஷ்மி விளங்கக்கூடிய மார்பு. கண்டம் அவருடைய கழுத்து. செவ்வாய் சிவந்த வாய். வாட்டமில் கண்கள், சோர்வில்லாத கண்கள். மேனி மொத்த திருமேனி. இத்தனையும் எப்படி சேவிச்சாராம்? முனி ஏறி தனி புகுந்து. முனி ஏறி. முனி ஏறினா முனிவர் மீது ஏறின்னு அர்த்தம். லோகசாரங்க முனிவர் என்பவருடைய தோள்களின் மீது ஏறி, முனி ஏறி முனிவர் மீது ஏறி தனி புகுந்து. இந்த இடத்துல தனினா தனி வழியிலன்னு அர்த்தம். தனி புகுந்துனா தனி வழியில போனாராம். என் வழி தனி வழிங்கிறா இல்லையா, இவருக்கு தான் சார் பொருந்தும்.
ஏன்னா இது வரைக்கும் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள்ள இப்படி ஒரு தனி வழியில யாராவது போயிருக்காளா? 250 ரூபா வழியில போயிருப்பீங்க, 100 ரூபா வழியில போயிருப்பீங்க, 500 ரூபா வழியில போயிருப்பீங்க. ஆனா இந்த தனி வழியில யார் போயிருக்கா? அதனாலதான் தனி புகுந்து, தனி வழியில புகுந்துன்னா உள்ளே சென்றுன்னு அர்த்தம். ஏன்னா பெரிய பெருமாளே அழைத்து விட்டார் என்பதாலே ஸ்பெஷல் வழியில, உண்மையா ஸ்பெஷல் கியூன்னு சொல்றோம் பாருங்க, அது யாருக்கு பொருந்தும்னா இவருக்கு தான் பொருந்தும். அதுதான் உண்மையான ஸ்பெஷல் கியூ. அந்த லோகசாரங்க முனிவர் என்ற அர்ச்சகர் இவரை தோல்ல சுமந்துன்னு வந்துட்டாரு. அதனால தனி புகுந்து அப்படி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்து பாட்டினால் கண்டு, இது வரைக்கும் என்னென்னலாம் அனுபவிச்சாரோ அதையெல்லாம் பாட்டினால் கண்டு, கண்டுன்னா இந்த இடத்துல அனுசந்தித்து, பாட்டாலே நினைத்துன்னு அர்த்தம். இப்ப இது வரைக்கும் என்னென்ன சொன்னோம்? காட்டவே கண்ட பாத கமலம், திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதேன்னு முதல் பாட்டு. நல் ஆடை, அரைச்சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையேன்னு ரெண்டாவது பாட்டு. அப்புறம் உந்தி, உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே மூணாவது பாட்டு. தேட்டரும் உதரபந்தம், திருவயிற்று உதரபந்தம் வந்து என் உள்ளத்து நின்றுலாகின்றதேன்னு நாலாம் பாட்டு. திருமார்புன்னு சொல்றோம், அந்த திரு ஆரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதேன்னு அஞ்சாவது பாட்டு. அதுக்கப்புறம் கண்டம், கழுத்து, உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதேன்னு ஆறாவது பாட்டு. அப்புறம் செவ்வாய், சிவந்த வாய், செய்யவாய், ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவேன்னு ஏழாவது பாட்டு. அதுக்கப்புறம் வாட்டமில் கண்கள், அந்த கண்களுக்கு தான் ஆகா கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி மூடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அப்புறம் மேனி, மொத்த திருமேனி, நீலமேனி, ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சனையேன்னு ஒன்பதாம் பாட்டு. அப்போ பாட்டினால் கண்டு, இவர் கண்களால் எதையெல்லாம் கண்டாரோ அதை பாட்டினாலும் கண்டுன்னா இந்த இடத்துல அனுபவித்துன்னு அர்த்தம். பாட்டாலே நன்றாக ஸ்மரித்து அனுசந்தானம் பண்ணி பாட்டினாலே சிந்தை செய்து வாழும். இந்த இடத்துல வாழும்னா வாழ்ச்சி பெற்றன்னு அர்த்தம். இப்படி ஒரு வாழ்வு யாருக்கு கிடைக்கும்? பெருமாளை இப்படி சேவிச்சு அனுபவித்து 10 பாட்டுக்குள்ள மொத்த பெரிய பெருமாளையுமே அடக்கிட்டாரே, அப்படி வாழும். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தமா வியாக்கியானம் பண்றார் பிள்ளைலோகம் ஜீயர்? காட்சியே வாழ்ச்சின்றார். இவர் காட்சியையே வாழ்ச்சியாக கொண்டவர். ஆனா வாழும், பாட்டினால் கண்டு வாழும், அந்த காட்சி கிடைச்சதே அதுதான் வாழ்ச்சி. பெரிய பெருமாளை அனுபவித்தோமே அதுதான் பெரிய வாழ்வு என்று வாழக்கூடிய பாட்டினால் கண்டு வாழும் பாணர் தாள். பாணர்னா திருப்பாணாழ்வார், தாள்னா திருவடி. பாணர் தாள், அந்த திருப்பாணாழ்வாருடைய திருவடிகளை பரவினோமே. பரவினோம்னா துதிக்கிறோம்னு அர்த்தம். அதாவது இங்க என்னன்னா, இந்த தனியனுக்கு பிள்ளைலோகம் ஜீயருங்கிற மகான் வியாக்கியானம் பண்றார். நாங்கள் பாணர் தாள் பரவினோமே, திருப்பாணாழ்வார் திருவடிகளை நாங்க துதிக்கிறோம். ஏன்னா திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாள் திருவடியை அவர் துதிக்கட்டும், எங்களுக்கு அதுக்கெல்லாம் சாமர்த்தியம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மகான், கண்கண்ட தெய்வம் திருப்பாணாழ்வார். அதனால திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாள் திருவடியை துதிக்கட்டும், நாங்கள் திருப்பாணாழ்வார் திருவடியை துதிக்கிறோம், பாணர்தாள் பரவினோமே. அதனாலதான் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாளை சேவிக்க போனா அவர் திருவடி வாரத்தில் திருப்பாணாழ்வார் இருப்பதாக மனக்கண்ணிலே கண்டு முதல்ல திருப்பாணாழ்வாரை சேவிச்சுட்டு அப்புறம்தான் பெரிய பெருமாளை சேவிக்கணும்னு சாஸ்திரம். திருமண தூண்கள் பக்கத்துல போய் நாம நிக்கிறோம்னா நேரா பெருமாளை சேவிக்க கூடாது, முதல்ல திருப்பாணாழ்வாரை சேவித்துக் கொள்ள வேண்டும், அதற்கப்புறம் தான் பெருமாளை சேவிக்க வேண்டும். அதனால நாங்கள் பாணர்தாள் பரவினோமே, இவர் திருவடிகளை நாங்கள் பரவினோம்னா வாயார வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம்னு அர்த்தம். அவர் திருவடிகளை நாங்கள் பாடுகிறோம். இது திருமலை நம்பிகள் அருளிய தமிழ் தனியன் 2வது தனியன். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர் தாள் பரவினோமே. அதனால பெரிய பெருமாள் காட்டவே அதன் மூலமாக இவர் கண்டார். எதை? பெருமாளுடைய பாதகமலமாகிய திருவடி தாமரை, நல்லாடை என்ற சிறந்த பீதாம்பரம், உந்தி பெருமாளுடைய தொப்புள், தேட்டரும் உதரபந்தம் தேடுதற்கரிதான அந்த அரைஞான் கயிறு என்று அங்கே வியாக்கியானம். அந்த உதரபந்தமாகிய அரைஞான் கயிறு, திருமார்பு லக்ஷ்மி வீற்றிருக்கக்கூடிய அந்த மார்பு, கண்டம் கழுத்து, செவ்வாய் சிவந்தவாய், வாட்டமில் கண்கள் சோர்வே இல்லாத கண்கள், மேனி மொத்த திருமேனியையும் பாட்டினாலே கண்டு அனுபவித்து அந்த காட்சியையே வாழ்ச்சியாக பெற்று வாழக்கூடிய திருப்பாணாழ்வார் திருவடிகளை நாங்கள் துதி செய்கிறோம். இப்ப திருப்பாணாழ்வாரை வணங்கிட்டோமா, இப்போ ஒரு மானசீக யாத்திரைக்கு தயாராகுங்கள். என்ன மானசீக யாத்திரைன்னா, நாளையிலேருந்து 10 நாளைக்கு ஸ்ரீரங்கத்துல 2 திருமண தூண்கள் இருக்கு பாருங்க பெரிய பெருமாளுக்கு முன்னாடி, அந்த திருமண தூண்கள் மத்தியில நாம போய் நின்னுக்க போறோம். முதல்ல என்ன பண்ணணும்? திருவடி வாரத்தில் இருக்கும் திருப்பாணாழ்வார மானசீகமா வணங்கணும். அதுக்குத்தான் 2 தனியன்களை சேவிச்சு திருப்பாணாழ்வார வணங்கிட்டோம். இப்ப திருப்பாணாழ்வார வணங்கினதுக்கு அப்புறம் நாளையிலேருந்து ஒவ்வொரு நாளும் பெரிய பெருமாள் ரங்கநாதன் படுத்துன்னு இருக்காரு இல்லையா ஸ்ரீரங்கத்துல மூலவர்,
அவருடைய திருமேனியில ஓரொரு அவயவமாக அனுபவிக்க போறோம். இப்ப நாளைக்கு திருவடி, நாளை மறுநாள் அவருடைய அந்த பட்டு பீதாம்பரம், இப்படியே ஒவ்வொரு நாள் பெருமாளுடைய ஒவ்வொரு அவயவம் என்று 10 நாளைக்கு கிடைக்குமா? ஸ்ரீரங்கத்துல 10 நாள் கருவறை வாசல்ல திருமண தூண்களுக்கு மத்தியில நின்னுட்டு பெரிய பெருமாளை சேவிக்கும் பாக்கியம் தானா கிடைக்காது. திருப்பாணாழ்வார் அனுகிரகம் பண்ணா கிடைக்கும். சங்கரா தொலைக்காட்சியிலும் கவசம் கனெக்டின் மூலமாகவும் திருப்பாணாழ்வாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க உள்ளதாலே 10 நாள் மானசீகமா போய் திருமண தூண்கள் மத்தியில நின்னுப்போம். திருப்பாணாழ்வாரை ஒவ்வொரு முறையும் வணங்கிக் கொள்வோம். அவருடைய அருளாலே ஓரோரு அவயவமா பெரிய பெருமாளை அனுபவிச்சிருவோமா? தயாராயிட்டேடா? நமக்கு 3 வியாக்கியானங்கள் கையில இருக்கு. அமலநாதி பிரானுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். முனிவாகன போகம்னு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எல்லா சுவைகளையும் சேர்த்து பெரிய பெருமாளை நாளை முதல் அனுபவிப்போம். திருமண தூண்களுக்கு மத்தியில இப்பவே நின்னுக்கோங்க. நாளை பெரிய பெருமாளுடைய திருவடி அனுபவம். அமலநாதி பிரான் முதல் பாசுரம். திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம். காட்டவே கண்ட பாத கமல நல்லாடை உந்தே தேடரு முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் காட்டவே கண்ட பாத கமல நல்லாடை உந்தே தேடரு முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாடினால் கண்டு வாழும் வானர்தாள் பரவினோமே வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாடினால் கண்டு வாழும் வானர்தாள் பரவினோமே.